இன்றைக்கி நம்ம ஏசி இன்ஸ்டாலேஷன் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருமுல்லைவாயலில் இருக்கிற மாசிலாமணி நகரில் தான் போயிருந்தோம். ஏசியை கழட்டின அப்புறம் பாருங்கள், இவ்வளோ டஸ்ட் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், ஏசி அப்படியே மாட்டாமல் சர்வீஸ் பண்ணி மாட்டலாம் அப்படின்ட்டு எல்லாம் கழட்டியிருக்கோம். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் டஸ்ட் இருந்தால் எவ்வளோ கூலிங் வரும், கரண்ட் பில்லெல்லாம் எவ்வளோ அதிகமாகும், கூலிங் ரொம்ப கம்மியாகும், கரண்ட் பில் அதிகமாகும், எல்லாமே ஃபால்ட்டு தாங்க. லைஃப்பும் வராது ஏசி. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் ஒரு வாட்டி ஏசி சர்வீஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம வாட்டர் பம்ப் வச்சு தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளோயர்லாம் எப்படி அழுக்கு ரிமூவ் ஆகுது பாருங்கள். இவ்வளோ தூரம் அழுக்கு இருக்குது பாருங்கள். ப்ளோயர்லாம் அவ்வளோ அழுக்கு சேர்ந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 3 இயராக சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட் ஆகுது பாருங்கள் அந்த ப்ளோயர்லாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ப்ளோயர்லாம். இப்போ காயில் எல்லாமே அடிச்சிட்டோம். ப்ளோயர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். காயிலும் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். காயில் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. எப்போவுமே ஏசி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் ஒன்று பண்ணி மாட்டிடுங்க, அது நல்லது ஏசிக்கு. ஃபுல் அழுக்கும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஏசியை மாட்டிடலாம். ஏசியை பாங்க ஃபிட் பண்ணிட்டோம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. அப்புறமா ஆன் பண்ணி பார்த்துக்கோம், கூலிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஏசியை மாட்டிட்டு கேஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம். கேஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஏசி சர்வீஸ் பண்ணணும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் டீம் வந்து சர்வீஸ்